என்ன சொல்லணும்? படத்தை பத்தி பேசணுமா? அவ்வளவுதானே. பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டோடைய ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லலாம். அண்ட் இது வந்து மணி சாருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் தெரியும். PS1 வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம பார்த்தோம், தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது அங்கீகாரம் கொடுத்தது. அதே மாதிரி PS2 நிச்சயமாக வந்து PS1 தாண்டி இன்னும் ஒரு பெரிய அங்கீகாரம் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க போகுது. ஸோ விஷிங் ஆல் தி டீம், மணி சார் ஆஃப் கோர்ஸ் அண்ட் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக நம்ம வந்து படிக்கும்போது வரலாறு பற்றி பேசவே மாட்டோம், ஃப்யூச்சர் பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அதுதான் பேசிகிட்ருப்போம். ஆனால் ஒரு வரலாறு நம்ம வந்து தமிழோடைய மண்ணோடைய வரலாறு எவ்வளோ மிகப்பெரிய வரலாறு நமக்கு இருக்குது, இந்த படத்தை பற்றி தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக PS1 ரிலீஸ் டைமில் உங்களுக்கு வந்து புக் ஃபேர் நடந்தது. வருஷம் வருஷம் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் புக் ஃபேர் நடக்கும். அப்போ வந்து மேக்ஸிமம் விற்பனை உங்களுக்கு பொன்னியின் செல்வனுடைய அந்த கல்கி எழுதின பொன்னியின் செல்வர் நூலு தான் ரொம்ப மிகப்பெரிய விற்பனையானது. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ரீட். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லோரும் PS1 பொன்னியின் செல்வன் சொல்லும்போது அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்துலன்னா அந்த புக்கு படிச்சுட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மீதியெல்லாம் ரெஸ்ட் ஆல் இஸ் ஹிஸ்ட்ரி தே சே. என்னங்க இல்லை எனிதிங் PS1 சொல்லும்போது நம்மளுடைய வரலாறு இது வந்து தமிழ்நாட்டு மட்டுமல்ல, அதுவும் தாண்டி எல்லாரும் வந்து நார்த் சைட்லேயும். பிகாஸ் நான் இந்த படம் துபாயில் இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தேன். தமிழ் தெரியாதவங்க இந்த படம் பார்த்தாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு நோ வாட் ஹிஸ்ட்ரி இஸ் அபவுட். வரலாறு என்ன இருக்குது, நம்ம இந்தியாவோட வரலாறும் அதுவும் தமிழோடைய வரலாறு என்ன இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தேட்டரில் போய் பார்த்தாங்க. ஸோ நான் பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பேரிகேட் வச்சுட்டு பிரிக்க விரும்பலை. தமிழோ இல்லை சவுத்தோ இல்லை நார்த் இந்தியாவோ அப்படி இல்லை. இந்தியாவோட வரலாறு, நம்ம நாட்டோடைய வரலாறு, மிகப்பெரிய வரலாறு இது இருக்குது. அப்படி தான் நான் பார்ப்பேன். என்னங்க எந்த படமும் கம்பேர் பண்ணக்கூடாது. பாகுபலி வந்து வரலாறு கிடையாது, இட் வாஸ் அ ஃபிக்ஷனல் மூவி. ஆனால் பொன்னியின் செல்வன் வந்து இட்ஸ் ஒரு வரலாறு. வந்து ஒரு புக் இருக்குது, அந்த புக்கு ஒரு நூல் பார்த்துட்டு அந்த புக்கு பற்றி நம்ம வந்து ராஜராஜ சோழன் சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கு ராஜராஜ சோழனுக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரியல் ஹிஸ்ட்ரி. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் இருக்குது, பட் இட்ஸ் அன் ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி. ஸோ அது நீங்கள் வந்து எந்த படத்தோட கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாம் வரலாறு தெரியும். அதான் சொன்னேனே, நம்ம வந்து ஃப்யூச்சர் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது நம்ம வந்து பார்த்து படிச்சிட்டோம்னா பெட்டராக இருக்கும். நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் காலத்துலேயே வந்து வெறும் ஹிஸ்ட்ரி புக்ஸ்னால் வெறும் அந்த நேரத்தில் என்ன எவ்வளோ மார்க்ஸ் வரப்போகுது அதுக்காக தான் படித்தோம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம தமிழ் மண்ணுடைய வரலாறு என்ன இருக்குது அதை படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அது வந்து எல்லாமே படத்து மூலமாக தான் தெரியணுங்கிறது கிடையாது. பொன்னியின் செல்வன் வரும்போது பொன்னியின் செல்வன் என்ன, ராஜராஜ சோழன் என்னன்னா தமிழில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1000 கேமரா குதிரைகளுடன் ஒரு பெரிய போர்ப்படையை பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி அழகாக தமிழ் பேசுகிறவங்களுக்கு வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி படத்தோட வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த சந்தோஷத்தோடு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் வாழ்லாம் சுமந்துட்டு வந்திருக்கேன் நான். வேறு என்ன சொல்கிறது, PS2க்கு நம்ம எல்லோரும் சராசரி ரசிகர்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் நானும் காத்துட்ருக்கேன். நன்றி சார். உங்களுக்கு ரோல் வந்து இதில் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? எனக்கு பார்ட் 1 எந்த அளவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்னும் பார்ட் 1 பார்க்கல. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தஞ்சாவூரில் பார்க்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு அங்கே போய் ரசிகர்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் பார்ட் 1 நான் இன்னும் பார்க்கல. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி. அதனால் பார்ட் 1 என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, பார்ட் 2 என்ன இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த படத்தில் நான் இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய சந்தோஷம், பெருமை. அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். அதனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு பார்ட் 1 ரொம்ப நல்ல பேர் கிடச்சிது. பாத்திரம் சின்ன பாத்திரமாக இருந்தால் கூட அதில் வந்து நான் நிறைவாக பண்ணியிருந்தேங்கிற ஒரு பேர் கிடச்சிது. அது மகிழ்ச்சி. அது இந்த படத்துலையும் கிடைக்கும், இந்த 2லையும் கிடைக்கும் நம்புகிறேன்.
இல்லை, எல்லா படத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வரலாற்று படங்களுக்கு மட்டுமே இல்லை, சராசரி படங்கள் கூட வரலாறு படைக்கிற அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த படத்துக்கு ஏற்கனவே நிறைய கிடைச்சிருக்கு. ஒரு 500 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் அது 2 மடங்காக மாறும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நன்றி. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மைக்கை பார்த்து அப்படி வந்துட்டு சாரி, என்ன சொல்லணும் பாஸ், என்ன பேச அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா PS1 எல்லாரும் பார்த்துருக்காங்க. உலகளாவிய தமிழக மக்கள் மட்டுமல்ல, அனைத்து மொழிகளை சார்ந்தவர்கள் இந்த திரைக்காவியத்தை பற்றி கேள்விப்பட்டது மட்டுமல்ல, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து திரையரங்களை போய் பார்த்துருக்காங்க. ஒரு மாபெரும் வெற்றியை தந்த ரசிக பெருமக்களுக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பெரிய பழுவேற்றையர் பார்த்து நடிக்க வாய்ப்பளித்த மணிரத்னம் அவர்களுக்கும், தி என்டையர் டீம், சுபாஷ்கரன் சார், என்டையர் டீம், என்னுடைய கூட சேர்ந்து நடித்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். PS2 எப்படி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே எதிர்பார்ப்புடன் உங்களில் ஒருவனாகத்தான் இந்த படத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஐம் ஷுவர் இந்த PS2 will also be a great fit and be a மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் எல்லாருக்கும். அதில் இருக்கிற காட்சிகள், படமாக்கிய விதம், அனைவரும் நடிப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ட்ரெய்லரும் மொழிநாடாகவும் பார்க்க போகிறீங்க. அந்த படம் விரைவில் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது. நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை நாம் காண இருக்கிறோம் என்பது மட்டும் என்னால் சொல்ல முடியும். ரைட், நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.